மாஸ்க்லிக் கிராண்ட் லான்ச் விழாவில் பிராண்ட் அம்பாசிடர் ரூபினி மற்றும் ஆலோசகர் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். அரசியல் விமர்சகர் திரு ஜீவ சகாப்தம் அவர்கள் இணைகிறார். சார் வணக்கம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ், உங்களுடைய பார்வை என்ன? இல்ல உங்களுக்கு தாவேகா இடதுசாரிகள் கூட்டணிங்கிறது தொடக்கத்துல இருந்தே ஒரு பொருந்தாத கூட்டணி தான். மற்ற காங்கிரஸ் இவங்க எல்லாம் சேர்ந்ததை பெருசா நான் பார்க்கல. ஏன்னா மற்ற கட்சிகளுக்கு பதவி கொடுத்தா போதுங்கிற நிலைதான். பட் இடதுசாரிகள் அப்படி கிடையாது. பதவியோ வேறு எந்த ஆதாயமும் பெறாதவர்கள். அவர்கள் ஒரு வெளிப்படையான ஒரு முதலாளித்துவ தன்மை கொண்ட கட்சி தான் தாவேகா. சராசரியான ஒரு ரசிகமான நிலை, ஒரு தலைவனை துதித்தல், தனி மனித வழிபாடுங்கிற கம்யூனிஸ்ட சிந்தனைக்கு முழுக்க எதிரான ஒரு கருத்தியல் கொண்ட ஒரு கட்சி தான். அந்த கட்சிக்கு பெரிய எந்த சித்தாந்தமும் கிடையாது தாவேகாவுக்கு. அது இயல்பாகவே முதலாளிகளுக்கும் வலதுசாரிகளுக்கும் சார்பாக தான் அமையும், பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாமே. ஆனா அப்படி ஒரு கட்சிக்கு போய் இவங்க பாஜக எதிர்ப்பாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு முகம் கொடுத்து ஆதரிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க அப்படி தன்னை பாஜக எதிர்ப்பாளரா எந்த இடத்துலயுமே காட்டல. முழுக்க முழுக்க சாய்குமார் அவர் கையில தான் எல்லாம் போகுதுங்கிறாங்க. சாய்குமார் சொல்றதை அவர் கேட்கிறாருங்கிறாங்க. சாய்குமார் தேர்தல் ஆணையம் பாஜக அந்த காலத்துல நியமிக்கப்பட்டது, தேர்தல் காலத்துல. ஸோ எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது டெல்லியின் விருப்பப்பட்ட ஆட்சி தான், பாஜகவின் விருப்பப்பட்ட ஆட்சி நடக்குது. இடதுசாரிகள் கோவப்பட்டிருப்பது கொஞ்சம் முன்னாடியே கோவப்பட்டிருக்கணும். நீட்டுக்கு எதிராக போராடின இடதுசாரி மாணவர்களை கையை முறுக்குனாங்க. போராடிய மாணவர்களை பிஜேபி எப்படி அணுகியதோ அது மாதிரிதான் இவங்களும் பார்த்தாங்க. போராடிய மாணவர்களை அடித்த பாஜகவை கண்டித்து ஒரு அறிக்கை கூட வரல. திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் அந்த ஆவணப்படத்தை கூட வெளிவிடல. இந்துத்துவ அமைப்புகளின் வரட்டலுக்கு அடிபணிந்து தான் செயல்பட்டாங்க. திருவொற்றியூர்ல RSS அமைப்பின் செயல்பாட்டெல்லாம் ஆதரிச்சாங்க. ஸோ இப்படியாகத்தான் இந்த அமைப்பு செயல்பட்டு இருக்கு. இப்ப இந்த நிலையில் தான் பேசன்முகம் அவர்கள் திடீர்னு இப்ப இது எப்படி இடதுசாரி சிந்தனைக்கு எதிரான ஒரு அரசு அப்படிங்கிறத கண்டறிந்து பேசியிருக்கிறாரு. பரவாயில்ல, இப்பவாவது ஒரு இடதுசாரி தன்மையுடன் அவர் அந்த கோவப்பட்டு பேசியிருப்பது என்பது வரவேற்கத்தக்கது. பட் இது நாங்களாம் தொடக்கத்திலிருந்தே கண்டுபிடிச்சதுதான். இது இடதுசாரி தன்மை கொண்டு அரசு இல்லைங்கிறது நான் தொடக்கத்திலிருந்தே பேசுற விஷயம் தான். பேசன்முகத்துக்கு என்னமோ லேட்டா தெரிஞ்சிருக்கு. மற்றபடி அவர் கட்சியை சேர்ந்த பாலபாரதி, கனகராஜ், மதுக்கூர் ராமலிங்கம் எல்லாம் தொடக்கத்திலிருந்தே தாவேகா அரசு ஒரு முதலாளித்துவ அரசுங்கிறத அப்பட்டமா தோலுரிச்சுக்கிட்டு வராங்க. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை கட்சிக்காரங்க மீது வழக்கு வரும்போது ரொம்ப வேடிக்கை பாக்குறாங்க, ஒண்ணுமே செய்யல. இது எல்லாம் பாரதி போன்ற மூத்த கம்யூனிஸ்ட் கட்சி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இப்பதான் பேசன்முகம் சொல்லியிருக்காரு. சார், இப்ப இந்த குறிப்பிட்ட விவகாரம் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தாவேகாவின் உறவுல ஒரு விரிசலை ஏற்படுத்துமா? அவங்க அமைச்சரவையில இல்ல, கூட்டணியில இல்லைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. தாவேகா கூட்டணி எல்லாம் சேர்ந்து ஒரு பேர் வைக்கணுங்கிறப்ப அதுல இவங்க கலந்துக்கல. கம்யூனிஸ்டுகள் போலையே, நாங்க அந்த கூட்டணி இல்லை என்று தானே சொன்னாங்க. இப்போதைக்கு நாங்க இந்திய அளவில் தனியா இடதுசாரி கூட்டணி அமைக்க முயல்கிறோம்னு சொன்னாங்களே ஒழிய தாவேகா கூட்டணியில இருக்கிறோம் அவங்க சொல்லவே இல்லையே. அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா தாவேகாவை விமர்சிக்க வேண்டிய சூழல் வருதுல்ல. போராட்டங்களை ஒடுக்குவது, மாணவர்களை ஒடுக்குவது, எல்லா விஷயத்திலும் காவிரி பிரச்சனையில அனைத்து கட்சி கூட்டாம ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்படுறது, ஜனநாயகம் படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வித்தது, இந்த மாதிரி பல்வேறு விமர்சனங்கள் வருது. இது விஜய் கட்சியினருக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி ஒரு தத்துவம் நிறைந்த ஒரு அமைப்புக்கு இதுக்கு பதில் சொல்லும் போது அவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுது. இதை வச்சு விரிசல்னா என்ன? இப்ப 4 சீட்டு அவங்க ஆதரவு தந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்க கம்யூனிஸ்டுகள் ஆதரவா நம்ப முடியாதனாலதான் விஜய் அவர்களும் ஆதவர்ஜனா அவர்களும் ஏடிபி எம்எல்ஏக்கள் பலர் இங்க வர்றதை வரவேற்கிறாங்க. தொடர்ச்சியா திமுக அதிமுக யார் வேணாலும் எங்க கட்சிக்கு வரலாம் அவங்க சொல்றதுடைய அர்த்தம் அதான். ஏன்னா கம்யூனிஸ்டுகளை வெளியேற்றணும். இந்த கம்யூனிஸ்டுகள் இங்க இருப்பதுங்கிறது நம்ப முடியாது. தலைக்கு மேல கட்சி. தொடர்ச்சியா கம்யூனிஸ்டுகளை நம்பி நம்ம நடத்த முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால எப்படியாவது ஏடிபி எம்எல்ஏக்கள் தங்களுக்கு வேணுங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. அதுவே கம்யூனிஸ்டுகளுக்கு அவமானம் தானே. ஏன்னா இவங்க 4 சீட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் எதுக்கு இன்னொரு எம்எல்ஏக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க? அதுவே இடதுசாரிகள் அவமானப்படுத்திட்டு தானே இருக்கு தாவேகா அரசு. அப்ப இடதுசாரிகள் அதை ரியாக்ட் பண்ணிருக்காங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். முதலமைச்சருக்கு நாங்கள் வேண்டுமா அதிகாரிகள் வேண்டுமா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு திரு சண்முகம் அவர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது முதலமைச்சருடைய சாய்ஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? முதலமைச்சருடைய சாய்ஸ் அதிகாரிகள் அரசு தானே இது. அவர் எப்படி அதிகாரிகளை விட்டு கொடுப்பாரு? அவங்க சொல்றதுதானே. அவங்களை விட்டு கொடுத்துட்டு எப்படி இவங்களை பண்ணுவாரு? அமித்ஷாவையோ அதிகாரிகளையோ பகிச்சுக்கவே மாட்டார் அவரு.
அவங்கள பகைச்சுக்கிட்டுலாம் அவர் இவங்களெல்லாம் ஆதரிக்க மாட்டார். அதுல அவர் ரொம்ப தெளிவா இருப்பார். உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி ஜீவ சகாப்தம் சார். மாஸ்க்லிக் கிராண்ட் லான்ச் விழாவில் பிராண்ட் அம்பாசிடர் ரூபினி மற்றும் ஆலோசகர் ரொட்டேரியன் டாக்டர் கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள்.